மின்சார வாரியம் என்ன செய்ய போகிறது? மின்சார வாரியத்தின் எதிர்கால நிலை என்னவாக இருக்க போகிறது? மின்சார வாரியத்தில் 10,260 அதாவது வாரிய கூட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 107வது வாரிய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட அந்த 10,260 எடுப்பதற்கு கோப்புகள் அரசாங்கத்துக்கிட்ட போயிடுச்சு. கிட்டத்தட்ட அது முடிவடையும் தருவாயில் இருக்கு. அவங்க அனுமதி கொடுக்கிற கண்டிஷன் இருக்கு. விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று அந்த பத்திரிகை செய்தி சொல்லுது. ஹெல்பர் ஒயர்மன் மட்டுமே 36,000 38,000 போஸ்ட் வந்துச்சு வேக்கெண்ட். மின்சார வாரியத்தில் ஆள் எடுங்க, வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்ல, வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, உயிர் செத்து கொண்டிருக்கிறது, மனித உயிரை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை, நிர்வாகத்தின் கடமை என்றெல்லாம் தொடர்ந்து பேசுற பல இயக்கங்கள் போராட்டங்கள் நடத்தும். ஆனா அரசுகளின் காதுகளுக்கு கேட்கவில்லையா என்று தெரியல. மின்சார வாரியத்தில் இனிமேலும் ஆட்களை எடுக்காமல் பணி செய்ய முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஓடுது. ஒரு மிகப்பெரிய தன்னிச்சையான போராட்டமாக மின்சார வாரியத்தில் மாறத்தான் போகுது. இப்ப வேலை ஒண்ணு யாரெல்லாம் கேட்க வேலை ஒன்றும் கேட்கணும், அவ்வளவுதான். நீங்க வீட்டில் முடங்கி கொண்டிருப்பதன் மூலமாக வேலை வீடு தேடி வராது. கான்ட்ராக்ட் லேபரை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது என்ன சொன்னாங்க? 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை நாங்கள் அடையாளம் காணுவோம்னு சொன்னாங்க. அவர்கள் செய்தால் உண்டு, அவர்கள் செய்ய வைப்பதற்கான வழிகளை நமது தொழிற்சங்கம் செய்யும். காஸ்ட் கட்டிங் பண்ணுவதற்கு தொழிலாளர் எண்ணிக்கை குறைப்பதா காஸ்ட் கட்டிங் பண்றது வேலை. நீங்க அளவில் சிறிதாக இல்லை, நீங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து தனித்த ஒருவராக குரல் கொடுக்கின்ற பொழுது அந்த குரல் யாருடைய காதுகளுக்கும் ஒலிக்காது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் முன்பாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை TNEB அப்டேட்ஸ் என்ற வகையில் நமது ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஒரு 3-4 வாரங்களாக கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அப்டேட்ஸ் எதுவும் இல்லாத நிலையில தான் நம்ம எதுவும் போடுறோம். இப்போதும் அப்டேட்ஸ் இல்லை. நான் பத்திரிகையில் வந்த செய்தி, அந்த செய்தியை ஒட்டி நிறைய பேர் தொடர்ந்து வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டுட்டே இருந்தாங்க, போன்ல கேட்டுட்டே இருந்தாங்கன்ற வகையில அது என்ன, பத்திரிகையில வந்த செய்தி என்ன, மின்சார வாரியம் என்ன செய்ய போகிறது, மின்சார வாரியத்தின் எதிர்கால நிலை என்னவாக இருக்க போகிறது என்று ஏற்கனவே பரம்பரை சொல்லியிருக்கேன். அதை திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. முதல்ல இந்த வீடியோ சேனல் என்பது மின்சார வாரியத்தில் இருப்பதற்கான, மின்சார வாரிய செய்திகளை சொல்வதற்கான வீடியோ சேனல் அல்ல. இது என்னோட சொந்த சேனல். சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு பொது நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட சேனல் என்பது ஒண்ணு. ஆனா மின்சார வாரியத்திற்கென்று ஒரு புதிய சேனலை உருவாக்க இருக்கிறோம். நான் எனது பணி ஓய்வுக்கு பிறகு மின்சார வாரியத்தில் நடக்கின்ற ஊழல்கள் சம்பந்தமாக, பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக இந்த வெளி சமூகத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து விஷயங்களையும் எனது பணி ஓய்வுக்கு பிறகு மின்சார வாரியத்திற்காகவே தனியாக ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டு அது கண்டிப்பாக கொண்டு வருவோம். ஆனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற பொழுதுதான் எனது வீடியோ உங்களுக்கு அவ்வப்பொழுது நோட்டிபிகேஷனாக வரும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ 2-3 நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி ஒரு தொழிற்சங்க தலைவர் சொன்னதாக சொல்லி வந்திருக்கு. என்ன செய்தி வந்திருக்கு? மின்சார வாரியத்தில் 10,260 அதாவது வாரிய கூட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 107வது வாரிய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட அந்த 10,260 எடுப்பதற்கு கோப்புகள் அரசாங்கத்துக்கிட்ட போயிடுச்சு. கிட்டத்தட்ட அது முடிவடையும் தருவாயில் இருக்கு. அவங்க அனுமதி கொடுக்கிற கண்டிஷன் இருக்கு. விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று அந்த பத்திரிகை செய்தி சொல்லுது. ஒரு தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா, நாமும் அப்படித்தான் நினைக்க பாரணும், வந்தால் நல்லது. ஏன்னா இன்னைக்கு மின்சார வாரியத்தில் ஆரம்பகட்ட பணியிடங்களை நிரப்பல கிட்டத்தட்ட 44,000 ஆரம்பகட்ட பணியிடங்கள், ஹெல்பர், ஒயர்மன் என்று சொல்ற AETAG என்று சொல்ல இனிஷியல் லெவல் போஸ்ட் மட்டுமே 44,000. குறிப்பாக ஹெல்பர் ஒயர்மன் மட்டுமே 36,000 38,000 போஸ்ட் வந்துச்சு வேக்கெண்ட். இதுதான் கன்சூமருக்கு நேரடியாக சேவை செய்கின்ற அந்த ஏரியா, கன்சூமருக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய ஏரியா. இதையே மின்சார வாரியம் பண்ணல. இதில் 1/3 பங்கு என்று சொல்லிதான் கள உதவியாளர் போஸ்ட் 8,000 போஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அது ஆரம்பத்தில் போச்சு. இப்ப கேங்மேன் பணியாளர்களும் கள உதவி வேணும் என்று கேட்டுக்கிறாங்க. வெளியே இருக்கக்கூடிய IT படித்தவர்களும் எங்களை IT படித்த எடுக்கணும் என்று தொடர்ந்து கேட்டிருக்கோம். அதற்கான ஒரு தொழிற்சங்கம் தொடர்ந்து மூவ் பண்ணிட்டு இருக்கு. நீதிமன்றத்தை போலாமன்னு பேசிக்கிறாங்க. வாரியத்தில் அடிக்கடி சந்திச்சு கடிதம் கொடுக்குறாங்க. மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பாக பின்பாக 3 முறை அவர்கள் இயக்கங்களை, போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. எங்க வெளியே படிச்சுட்டு கள உதவியாளர் பணிக்கு ஏற்கனவே ஒருவர் நோட்டிபிகேஷன் கொடுத்து கேன்சல் ஆயிட்டு அடுத்த நோட்டிபிகேஷன் வரும் என்று காத்து கிடப்பவர்கள் சொல்றாங்க. அப்படி மின்சார வாரியத்தில் கான்ட்ராக்ட் லேபரா இருக்கிறவங்க எங்களை எடுப்பாங்களா மாட்டாங்களா என்று அவர்களும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறாங்க. தமிழக அரசு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுமா காப்பாற்றாதா என்று அவர்கள் காத்து கிடக்கிறார். இப்படிதான் மின்சார வாரியத்தில் இருக்கு. இந்த சூழலில் தான் மின்சார வாரியத்துல ஒரு 10,260 காலி பணியிடங்கள் எடுக்கணும். 8,000 ITA படித்த கள உதவியாளர்கள், 625 AE பணியிடங்கள், 500 TA பணியிடங்கள், 600
அசஸர் பணியிடங்கள் என்று ஆல்டுகெதராக ஒரு 10,260 என்று அது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வாரிய கூட்டத்தின் முடிவெடுக்க அரசாங்கத்துக்கு போச்சு, இன்னும் கொடுக்கல. புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு தொழிலாளர்களின் நலன் காக்கும் அரசு, நாங்கள் கண்டிப்பாக செய்வோம், எங்களுக்கு வாக்கு போடுங்க, ஓட்டு போடுங்க, உங்களை அனைத்து பிரச்சனை தீர்க்கிறேன் என்று சொன்னவர்கள் 2 ஆண்டுகளாக வாரிய கூட்டை முடிவெடுக்கப்பட்டதையே அவர்கள் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா, கீழே மின்சாரம் அடிபட்டு பணி செய்யும் பொழுது விபத்து ஏற்பட்டு இறந்து போர்கள் எண்ணிக்கை அவர்கள் கிட்டத்தட்ட இந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே ஒரு 400க்கும் மேற்பட்ட விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. 70க்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் அதிகமானவர்கள் கேங்மணி பணியாளராக இருக்காங்க, கான்ட்ராக்ட் லேபர் இருக்காங்க, சில இடங்கள் ஒயர்மன், ஹெல்பர், எல்ஏ உட்பட அடிபட்டிருக்காங்க. ஒரு 250க்கும் 300க்கும் மேற்பட்டவர்கள் கடுமையான காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார்கள். அவர்கள் கை உடைஞ்சு, கால் உடைஞ்சு, முகம் எரிஞ்சு போய், முதுகு எரிஞ்சு போய் நடைப்பிணமாக சுட்டிக்கொண்டு, இதெல்லாம் யாரால் எதனால் ஏற்படுது என்ற விஷயம் மின்சார வாரியத்துக்கு நன்றாக தெரியும், அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும். நாம் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே வர்றோம். என்ன சொல்றோம்? மின்சார வாரியத்தில் ஆள் எடுங்க, வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை, வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, உயிர் செத்து கொண்டிருக்கிறது, மனித உயிரை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை, நிர்வாகத்தின் கடமை என்றெல்லாம் தொடர்ந்து பேசுற பல இயக்கங்கள், போராட்டங்கள் நடத்தும். ஆனா அரசுகளின் காதுகளுக்கு கேட்கவில்லையா என்று தெரியல. இப்ப வந்திருக்கக்கூடிய செய்தி பத்திரிகை செய்தி மாதிரி இதே மாதிரி 6 மாசத்துக்கு ஒருத்தர் அப்பப்போ வருது. அப்ப யாராவது ஒரு தொழிற்சங்க தலைவர் நாம கூட கொடுக்குறோம், அந்த தொழிற்சங்க தலைவர் கொடுக்கறத பத்திரிகையாளருக்கு போடுறாங்க. ஆனா உண்மை என்ன என்பதை அரசு தான் தெளிவுபடுத்தணும், மின்சார வாரியம் தான் தெளிவுபடுத்தணும். மின்சார வாரியத்தில் இனிமேலும் ஆட்களை எடுக்காமல் பணி செய்ய முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஓடுகிறது. என்றாவது ஒரு நாள் அது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையாக மாறும். என்ன பிரச்சனையாக மாறும்? தொழிலாளர் ஜெகதீசன் கேங்மன் இறந்த போன போது ஒரு போராட்டம் வெடித்தது போல ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சியான போராட்டமாக மின்சார வாரியத்தில் மாறத்தான் போகுது. அப்பொழுதுதான் மின்சார வாரியம் விழித்துக் கொள்ளும் என்று சொன்னால், அரசாங்கம் விழித்துக் கொள்ளும் என்று சொன்னால் அது நடக்கத்தான் செய்ய, வழி கிடையாது. அப்போ நாம் என்ன சொல்றோம்னா, இந்த வீடியோ மூலமாக அரசாங்கமாக செய்யும் என்று காத்து கிடப்பது என்பது வேறு. பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள், பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் ஒன்றிணைந்து எனக்கு வேலை வேண்டும் என்று கேட்கணும். அதுதான் இயல்பான விஷயம். பசி எடுக்கிறதுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்பான், அழுகிற குழந்தை பால் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்ப வேலை ஒண்ணுன்னு யாரெல்லாம் வேலை ஒண்ணும் கேட்கணும், அவ்வளவுதான். நீங்க வீட்டில் முடங்கி கொண்டிருப்பதன் மூலமாக வேலை வீடு தேடி வராது. தொழிற்சங்கங்கள் ஃபைட் பண்ணோம், போராடும், பல்வேறு விஷயங்கள் செய்யும். அது எங்களுடைய ஜனநாயக நடவடிக்கை. அந்த ஜனநாயக நடவடிக்கையை நம்ம தொடர்ந்து செய்யணும். அது ஜேஏசி மூலமாக சிலர் பேசுறாங்க, ஜேஏசி மூலமாக தான் செய்யணும்னு சிலர் சொல்லுவாங்க. நாம் தனித்து பல்வேறு இயக்கங்களை, போராட்டங்களை பண்ணிருக்கிற தொடர்ந்து செய்யணும்னு வச்சுங்களேன். ஆக மின்சார வாரியத்தில் 44,000 ஆரம்பகட்ட பணியிடருக்கு 62,000 காலிப்படங்கள் ஆல்டுகெதர் மொத்தமா இருக்கு. கேங்மேனை மொத்தமா 9,600 பேர் ஹெல்பர் போட்டா கூட இன்னும் நமக்கு ஹெல்பர் போஸ்ட் 15,000-20,000 போஸ்ட் இருக்கு. இப்ப பல சர்க்கிள் ஹெல்பரே கிடையாது, ஒயர்மேன் மட்டும் தான். எல்லா ஹெல்பரும் ப்ரொமோட்டட் ஒயர்மேனா மாறிட்டாங்க, எல்லா ஹெல்பரும் ப்ரொமோட்டட் ஒயர்மேன். அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழல் மின்சார வாரியத்தில் அவ்வப்பொழுது இதுவரை பத்திரிகை செய்திகள் வரும். நம்மை பொறுத்தவரையில் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு இந்த புத்தாண்டில் துவங்கிருக்கிறோம். இந்த நவம்பர், டிசம்பர் மாதத்தில் ஏன்னா ஒரு மழைக்காலம், நுகர்வோருக்கு மின்தடை ஏற்படும். அந்த மழைக்காலத்தில் ஒரு போராட்டத்தை நடத்துவது பொருத்தமாக இருக்காது என்பதுதான் நாம காத்திருந்தோம். வாரிய தலைமைகள் சொல்லியிருந்தோம். நம்ம ஜனவரி, இப்பொழுது அடுத்து நமக்கு நிர்வாகிகள் கூட்டம் இருக்கு, செயற்குழு கூட்டங்கள் இருக்கு. அந்த கூட்டங்களில் முடிவெடுத்து நாம் இந்த ஆண்டில் ஒரு வலிமையான இயக்கத்திற்கு, அரசின் கவனத்தில் ஈர்க்கின்ற ஒரு இயக்கத்திற்கு, காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக, இனிமேலும் ஒரு உயிரும் போகக்கூடாது என்பதற்காக நாம் அந்த ஒரு இயக்கத்தை கண்டிப்பாக நடத்துவோம். அப்போ லெஃப்ட் அவுட் கேங்மன் ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறேன். லெஃப்ட் அவுட் கேங்மன் அவ்வப்போது டெய்லி 4 பேர் 5 பேர் நம்ம போர்ட் ஆஃபீஸ் வந்துடுறாங்க, போன்ல பேசுறாங்க. காலி பணியிடங்கள் நிரப்புற விஷயத்துல லெஃப்ட் அவுட் கேங்மனுக்கு ஏற்கனவே இந்த புதிய அரசு, இந்த மின்துறை அமைச்சர் அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். கண்டிப்பாக செய்யறேன், கமிட்டி போட்டிருக்கேன், கமிட்டி ஒப்புதல் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கார். சட்டமன்றத்தில் 1-2 முறை பேசியிருக்கிறார். நமக்கு உடனடியாக வேலை செய்கிற ஆட்கள் தேவை என்ற வகையில லெஃப்ட் அவுட் கேங்மன் தான் உடனடியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடனடியாக வரணும்னா உடனே அடுத்த மாசமே போட்டோம்னா லெஃப்ட் அவுட் கேங்மன் தான் போட முடியும். ஐடிஐ போனோம்னா 6 மாசம் 8 மாசம் ஆகும். அது அந்த டெஸ்ட் வைக்கணும், இந்த டெஸ்ட் வைக்கணும், பிசிக்கல் டெஸ்ட் வைக்கணும், ரிட்டன் டெஸ்ட் வைக்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் 6 மாசம் 8 மாசம் ஆகும் குறைந்தபட்சமா சொல்றாங்க. அப்போ இதை சொல்லியே 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஓடி போச்சு. இந்த புதிய அரசு திமுக அரசு 3.5 ஆண்டுகள் ஓடிச்சு. இன்னும் இந்த 4 மாசம் வேகப்படாம இந்த மே இல்லாத அடுத்த மே எலெக்ஷன். இப்பவே அவங்களுக்கு தேர்தல் வியூகங்களை அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேர்தல் பணிகளை துவங்கி விட்டாங்க, தேர்தல் கணக்குகளை துவங்கி விட்டாங்க. யார் யாரோட போவாங்க, யார் எந்த அணியோடு சேர்வார்கள் என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர், புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநில செயலாளர் கூட சண்முகம் அவர்கள் கூட காலி பணியிடங்கள் நிரப்புவது சம்பந்தமாக, பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுப்பது சம்பந்தமாக, ஒப்பந்த ஊழியர்கள் சம்பந்தமாகலாம் தீர்க்கப்படாத கோரிக்கைகளும் இருக்கிறது, தீர்க்க வேண்டும் என்றும் அவரும் வலியுறுத்தி பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். அது ஒரு
கூடுதலான நமக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக, இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்க விஷயமாக அது மாறி இருக்கிறது என்ற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஆக கான்ட்ராக்ட் லேபர் என்னாச்சுங்க? கான்ட்ராக்ட் லேபர் விஷயம் பல்வேறு விஷயங்கள் சொன்னதான். கான்ட்ராக்ட் லேபரை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது என்ன சொன்னாங்க? 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை நாங்கள் அடையாளம் காணுவோம்னு சொன்னாங்க. அவர்கள் செய்ய வைப்பதற்கான வழிகளை நமது தொழிற்சங்கம் செய்யும். நமது அனைத்து கோரிக்கைகள் வைக்கின்ற போது ஒப்பந்த ஊழியர் கோரிக்கை எப்பொழுது விடுபடாமல் தொடர்ந்து வைத்துக் கொண்டோம். அதற்கான இயக்கங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரும். என்ன விஷயம்னா, யார் ஒப்பந்த ஊழியர் என்ற விஷயத்த சிக்கல் இருக்கு. சரி, யார் ஒப்பந்த ஊழியர் என்ற அடையாளம் காண்றது கடைசி, அது வச்சுக்கோமா. ஆனா ஒப்பந்த ஊழியர் எடுக்கணும் என்ற விஷயம் நம்ம அந்த கோரிக்கை நிறைவேறணும்ல, அது இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் என்று நம்புறோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அரசாங்கத்துடைய கொள்கைகள் என்பது இனிமேல் நிரந்தர பணிகளையே குறைக்க வேண்டும் என்று இருக்கின்ற சூழலில் ஒப்பந்த ஊழியர்கள், அதாவது அவுட் சோர்சிங் மெத்தட்லயோ இல்ல வேற மெத்தட்லயோ கான்ட்ராக்ட் முறையிலையோ அனைத்து பணிகளும் செய்ய வேண்டும் என்று மாநில அரசும் நினைக்கிறது, மத்திய அரசு நினைக்கிறது. மத்திய அரசு குறிப்பாக அதை அதிக அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி சொல்லுது, நிரந்தர பணிகளை அதிகமாக வைத்துக் கொள்ளாதீங்க, அவுட் சோர்சிங் விடுங்க, கான்ட்ராக்ட் விடுங்க என்று சொல்றாங்க. ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்வதற்கு மாறாக பண்றாங்க. டீசென்ட் ஜாப் டீசென்ட் சேலரி என்று ILO வலியுறுத்துது. இங்க டீசென்ட் ஜாப் வேலை யாருக்கும் கிடையாது, டீசென்ட் சேலரி யாருக்கும் கிடையாது என்பதை தான் ஒன்றிய அரசு சொல்லுது, மாநில அரசு சொல்லுது. ஏன்னா அவங்களுக்கு காசு இல்லை, கஜானால காசு இல்லை. காஸ்ட் கட்டிங் பண்ணுவதற்கு தொழிலாளர் எண்ணிக்கை குறைப்பதா காஸ்ட் கட்டிங் பண்றது வேலை? அதுவா புத்திசாலித்தனம்? அது புத்திசாலித்தனம் இல்லை என்பதை நாம் உணர்த்தும் விதமாக நமது போராட்டங்கள் அமைய வேண்டும். குறிப்பாக வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், ஐடி படித்தவர்களோ, டிப்ளமோ படித்தவர்களோ, BE படித்தவர்களோ, எனி ஆர்ட்ஸ் டிகிரி படித்தவர்களோ, என்ன வேலைக்காக நீங்க கிடைக்கீங்க, அவர்கள் அனைவரும் நீங்கள் ஒன்றாக இணைவது என்பது இணைந்து குரல் கொடுத்தாலே இந்த அரசுகள் அவர்களின் காதுகளுக்கு போகுமான்னு நமக்கு தெரியாது. இணைந்துதான் பாருங்களேன் என்று நான் தொடர்ந்து எனது வீடியோக்கள் வலியுறுத்தி பேசிட்டே வரணும். ஏன்னா எண்ணிக்கையின் அளவு மாறுபடுகின்ற பொழுது அரசாங்கம் உங்களுக்கு கவனிக்கும். அளவு மாற்றம் குணமாற்றம் அடையும். நீங்க அளவில் சிறிதாக இல்லை, நீங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து தனித்த ஒருவராக குரல் கொடுக்கின்ற பொழுது அந்த குரல் யாருடைய காதுகளுக்கும் ஒலிக்காது. அதான் நிஜம். நீங்க ஒரு 1000 பேர் திரண்டு பாருங்க, 1000 பேர் திரளுகின்ற இடத்துல வந்து கவுன்சிலர் வருவாரு, லோக்கல் MLA வருவாரு, லோக்கல் MP-லாம் வருவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு எல்லா கட்சியோட MP-க்கள் வருவாங்க, எல்லா கட்சி MLA கவுன்சிலர் வருவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் செய்யறேன். 1000 பேர் திரண்ட ஒரு இடத்தில், பொதுவான ஒரு விஷயத்துக்கு திரள்ற இடத்துல நீங்க திரட்டி பாருங்க, எல்லாரும் வருவாங்க. 10,000 பேர் திரண்டு பாருங்க, அரசாங்கமே வர, மாவட்ட ஆட்சியர் வந்துருவாரு, RDO வந்துருவாரு, எல்லாரும் வந்துருவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, இந்த பிறகு சொல்லுங்கன்னா உடனே அரசாங்கத்தை கொண்டு போறாங்க, உடனே அரசாங்கம் செய்யுங்க, உடனே செய்யும்போது உடனே செய்யறேன்னு சொல்லுவாங்க. செய்வாங்களா? செய்ய மாட்டேன். அப்போ இந்த மக்கள் திரள், இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் திரள் என்பது, இளைஞர் திரளுகின்ற பொழுது அந்த இளைஞர்களோட திரட்சிக்கு அரசாங்கம் காது கொடுத்து கேட்கும். செய்கிறாங்களா செய்யலன்றது ரெண்டாவது. உங்களோட கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கும். ஏன்னா உங்களது குரல் என்பது வாக்கு. அந்த வாக்கு என்பது அரசாங்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அந்த அரசாங்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்பதை நீங்க உணர்ந்திருக்கீங்களோ இல்லையோ, ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் உணர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்கள் ஒன்று திரள வேண்டும், 100ஆக 1000ஆக ஒன்று திரள வேண்டும் என்று சொல்றேன். எங்களோட வாங்க, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறோம். இல்ல நீங்க தனியா பண்ணுங்க, ஒன்று திரண்டு கேளுங்க. கேட்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமே தவிர வேறு இல்லை. அப்ப இதையெல்லாம் செய்யல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? செய்யறேன் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், செய்ய மாட்டார்கள் என்பதுதான் மத்திய அரசாங்க புள்ளி ஒருத்தர் சொல்ற. அனைத்து மத்திய அரசுடைய அனைத்து நிறுவனங்களும் 18 லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கு. மாநில அரசில் மட்டுமே 5 லட்சம், தமிழக அரசில் 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கு. அவங்க நிரப்புறன்னு சொன்னாங்க, நிரப்பல. பழைய பென்ஷன் கொடுக்கல, சரண்டர் கட் பண்ணாங்க, இன்னும் வரல. DA அப்பப்ப வருது போகுது, உரிய காலத்தில் கிடைக்கல. அப்போ இதெல்லாம் அவங்க சொல்லுது, நிதி பொருளாதாரம், மத்திய அரசு GST கொடுக்கல, அது கொடுக்கல, நிதி கொடுக்கல, பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. அந்த காரணங்கள் உண்மை இருந்தாலும் கூட தொழிலாளிகளுக்கு அடிப்படையான பிரச்சனை என்பது ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஆரம்பகட்ட பணியிடங்கள் நிரப்புவது என்பது. ஆரம்பகட்ட பணியிடங்கள் இல்லாமல் அந்த நிறுவனம் எப்படி செயல்படும்? ஆரம்பகட்ட பணியிடங்கள் இல்லாமல் மக்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும்? ஆரம்பகட்ட பணியிடங்கள் நிரப்பாமல் எப்படி அரசாங்கம் தன்னுடைய சேவையை தொடர முடியும் என்ற கேள்விக்கு இதுவரையில் பதில் இல்லை. அப்போ நாம சொல்றது என்னன்னா, ஆரம்பகட்ட பணியிடங்கள் மின்சார வாரியத்தில் இருக்கு எத்தனை இருக்கு? 44,000 இருக்கு, ஒட்டுமொத்தம் 62,000 இருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய வேலைவாய்ப்பு 5 லட்சம் காலி இடங்கள் இருக்கு. இதையெல்லாம் நிரப்பிட வேண்டும். இதையெல்லாம் நிரப்பிடவில்லை என்று சொன்னால், அதற்கு பொருளாதாரம் இல்லை, நிதி இல்லை என்று அரசாங்கம் சொல்லும் என்று சொன்னால், அந்த காரணத்தை நீண்ட நாட்களுக்கு இளைஞர்கள், மாணவர்கள், மக்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டியது. இதுதான் EBயோட அப்டேட்ஸ். EBயில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். EBயில இது நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி நம்ம ஆளுடன் சொல்ல முடியாது. தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து போராடும். நாம் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே வருகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டு. நான் இதே வாசகத்தை
2022க்கும் சொன்னேன், 23க்கும் சொன்னேன், 24க்கும் சொல்றேன், 25க்கும் சொல்றேன். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையும். இதைத்தான் நான் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் ஒன்று திரண்டு போராடினால் அந்த ரிசல்ட் சீக்கிரமா கிடைக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நாங்கள் இங்கே போராடி கொண்டிருப்போம், நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவோம், அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தும் என்று நடந்தால் இதற்கு விடிவு காலம் எப்போது என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. ஆக நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைவது என்பது காலத்தின் கட்டாயம் இணைந்துதான் ஆக வேண்டும். அது யாரோட இணைவீங்க, எப்படி இணைவீங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணீங்க. ஆக மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அப்டேட்ஸ் சொல்லிட்டேன். லெஃப்ட் அவுட் கேங்மேன் சொல்லிட்டேன், கேங்மேன் கான்ட்ராக்ட் ஒப்பந்த ஊழியர்களை பற்றியும் சொல்லிட்டேன். ஒப்பந்த ஊழியர்கள் இறந்து போனால் ஒரு உதவி பொறியாளர் வேலை வாங்குறாரு. அவரே 5 கான்ட்ராக்ட் லேபர் 10 கான்ட்ராக்ட் வச்சு வேலை வாங்குறாரு. அதுல ஒருத்தர் ஆக்சிடென்ட்டாக இறந்து போறாரு. இறந்து போன உடனே அந்த தொழிலாளி என்கிட்ட வேலையே செய்யலங்க, வேலை செய்யவில்லை சான்றளித்து விட்டு வேலையே வாங்கிட்டு மின்சார விபத்தில் இறந்து போன பிறகு அவர் அப்படியே விட்டுட்டு போன பல பொறியாளர்களை தமிழகம் முழுவதும் நம்ம பார்க்கணும். அவர்கள் கான்ட்ராக்ட் லேபராக வேலை செய்யறாங்க என்று அவர்கள் அடையாளப்படுத்துவதற்கு துப்பில்லாத தைரியம் இல்லாத உதவி பொறியால் அவர்களை வேலையை வாங்கக்கூடாது. இறந்து போன அவருடைய குடும்பத்துல மனைவி இருப்பாங்க, மகன் மகள், அவர்களுடைய எதிர்காலம் என்னவாக பாதிக்கும் என்பதையெல்லாம் இந்த பொறியாளர்கள் நினைத்து பார்ப்பதே கிடையாது. சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக நாம் ஒன்றுபட்டு போராடுவோம். நமது சங்கம் தொடர்ந்து நமது கோரிக்கையை வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறது. பத்திரிகைகள் வந்த செய்தி என்பது அவ்வப்பொழுது 6 மாதங்களுக்கு ஒரு முறை யாரோ ஒருவர் கொடுப்பது வரும் என்ற செய்தி. உண்மையில் அரசு அதற்கான முழு வடிவத்தை கொடுக்க போகிறதா இல்லையா என்பதை வருங்காலத்தில் தெரியும். மின்துறை அமைச்சரை நம்ம நேரில் சந்தித்து பேச இருக்கிறோம். அப்படி பேசுகின்ற பொழுது தெரியும். அப்படி இல்லாத பொழுது நாம் அடுத்த கட்ட இயக்கத்திற்கு, தொழிலாளிகளை வைத்து போராடுகின்ற அந்த இயக்கத்திற்கு, வலிமை வாய்ந்த இயக்கத்திற்கு செல்கின்ற பொழுது அரசு நமது பதிலளிக்கும். அப்பொழுது என்னவென்று தெரியும் என்பதை சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.